நீங்க எப்ப நல்ல மூட்ல இருக்கிறீங்க, நீங்க எப்ப மூட் அவுட் ஆக இருக்குது, நல்ல மூட் இல்லாம வேற கோபத்தில் இருக்கிறீங்க என்பது எனக்கு தெரியும் என்று சொன்னாங்க. அப்ப ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஃபகுல்து ஃபகைஃப தஅரிஃபு ذلك யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்ப சொன்னாங்க ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னகி இதா குன்தி ராதியத்தன் யா ஆயிஷா, நீ நல்ல மூட்ல நல்ல ஒரு அமைப்பு இருப்பாய் என்றால் நீ பேசக்குள்ளே எல்லாம் எப்படி தெரியுமா சொல்லுவாய்? குல்தி, நீ எப்படி தெரியுமா சொல்லுவாய்? யா ரப்ப முஹம்மத், யா ரப்ப முஹம்மத், முஹம்மதுடைய ரப்பு மீது சத்தியமாக, முஹம்மதுடைய ரப்பு மீது சத்தியமாக, சத்தியம் செய்யக்கூடிய கட்டத்தில் என்னுடைய பேரை சொல்லி முஹம்மதுடைய அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்பதாகத்தான் நீ சொல்லுவாய். எப்ப சரி என்னுடைய கொஞ்சம் கோபம், உன் மூட் அவுட், அல்லது நீ ஒரு செட்டில்மெண்ட்ல இல்ல, கோபமாக இருக்கிறாய் என்றால் நீ சொல்லுவாய் வரப்ப இப்ராஹிம், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ரப்பு மீது சத்தியமாக என்று நீ சொன்ன நேரத்தில் ஹஜ்ரத் ஆயிஷா சொன்னா, அந்த அளவுக்கு நீங்க என்ன நோட்டமிட்டு இருக்கிறீங்களா? கால குல்து அஜல், அப்படியே தான் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லிவிட்டு அந்த புத்தியுள்ள பெண்மணி நபியை பார்த்து சொன்னார்கள், வல்லாஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ்வுடைய நபியே, லா அஹ்ஜுரு, நான் ஒரு நாளும் உங்களை வெறுத்தது இல்லை. நான் வெறுப்பதெல்லாம் யார தெரியுமா? இல்லா இஸ்மக், வெறுமனே உங்களை பேரை மட்டும்தான் வெறுத்திருக்கிறேன், அல்லாம உங்களை நான் வெறுத்தது இல்லை என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்து அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வெளிப்படுத்தினார்கள். எனவே அன்புக்குரிய நேயர்களே, அன்பான சகோதரர்களே, நாங்கள் உலகத்தில் யாரையெல்லாம் பார்த்து புகழ்ந்தாலும் தன்னுடைய மனைவியை பார்த்து புகழ்வது ஒரு இபாதத்து. தன்னுடைய மனைவியை பார்த்து அவளுடைய அழகையும் அவளுடைய குணத்தையும் அவளுடைய நன்னடத்தைகளையும் அவளுடைய சமையலையும் புகழ்ந்து சொல்லுவதை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இயற்கையான ஃபித்ரியத்தான மார்க்கம் வெளிப்படுத்தியிருக்கிறது. இதே போன்று தான் கணவனை பார்த்து மனைவி, என்னுடைய கணவன் நல்லவர், அவர் ஒரு நாளும் பொய் பேசாதவர், அவர் இப்படிப்பட்டவர் என்று சொல்லக்கூடிய உண்மைகளை சொல்லுவதும் அவருடைய பொறுப்பாக இருக்கிறது. இந்த ஒன்றைத்தான் இது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியை பார்த்து, மனைவிமார்களை பார்த்து புகழ்ந்திருக்கிறார்கள். என்னுடைய ஆயிஷாவுடைய சிறப்பு, என்னுடைய ஆயிஷாவுடைய தன்மை இருக்கிறது. எப்படிப்பட்ட தன்மை தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், தன்னுடைய மனைவியை பற்றியும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல மறக்கவில்லை. சொன்னார்கள், என்னுடைய ஆயிஷா சாப்பாட்டு வர்க்கத்தில் சரீதல் சொல்லக்கூடிய அரபிக் சாப்பாடு, ஒரு அரபு சாப்பாடு, அரபிகள் பாதிக்கக்கூடிய ஒரு சாப்பாடு, எங்களுடைய பிரியாணியை போல இந்த சாப்பாடு எப்படிப்பட்ட மேலுக்கு இருக்கிறதோ இதே போலத்தான் என்னுடைய ஆயிஷாவுடைய சிறப்பு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவுடைய சிறப்புகளை வெளிப்படுத்தினார்கள். எனவே அன்புக்குரிய நேயர்களே, அழைக்கக்கூடிய நேரத்தில் அழகான வார்த்தைகளை சொல்லி அழகான விதத்தில் அவர்களுடைய மனதை வென்று அழைத்துக் கொள்வது, கூப்பிட்டுக் கொள்வது, ஒருவரை ஒருவர் வார்த்தைகளின் மூலமாக, பேச்சுக்களின் மூலமாக அன்பை வெளிப்படுத்திக் கொள்வது மிகப்பெரிய இபாதத்தாக, மிகப்பெரிய ஷரீஅத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஷரீஅத்தை தான், அப்படிப்பட்ட ஒரு ஹவுசிங், ஒரு வீட்டு என்வாயர்மெண்டை தான் இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறது. அன்பான சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழலைத்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வீடுகளுக்குள்ளே அமைக்கும்படியாக முஸ்லிம்களை பணித்திருக்கிறார்கள். வெறுமனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயலால் அல்லது சொல்லின் மூலமாக சில புத்திமதிகளை மாத்திரம் சொல்லிவிட்டு நிறுத்திக் கொள்ளாமல் தன்னுடைய வாழ்க்கையிலும் அதை செய்து காட்டியிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு சூழலை நம்முடைய வீடுகளில் அல்லாஹ் அமைத்து தருவானாக. அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்தில் இன்னும் ஒன்றையும் அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான். அந்த பெண் வெட்கத்தை இழந்ததின் காரணமாக, ஒரு பெண் என்று சொல்லக்கூடியவளுக்கு வெட்கம் என்று சொல்லக்கூடியது ஈமானுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு ஆடை. வெட்கத்தையும் இஸ்லாத்தில் ஈமான் என்பதாக பார்க்கப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரபல்யமான ஹதீஸ் எங்களுக்கு தெரியும். அல் ஈமானு பிதுன் வ சித்தூன அவ் 70 ஷுஅபத்தன். ஈமான் என்று சொல்லக்கூடியது 60க்கும் அல்லது 70க்கும் மேற்பட்ட கிளைகளை உள்வாங்கக்கூடியது. அதில் ஏராளமான பகுதிகள் இருக்கிறது. கலிமா சொல்லக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் தொடக்கம் பாதையில் இருக்கக்கூடிய ஒரு வாழைப்பழத்தோலை அல்லது ஒரு மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு கல்லை அல்லது ஒரு முள்ளை அந்த இடத்தை விட்டும் தன்னுடைய கையினால் எடுத்து தூக்கி வீசுவதையும் ஈமானின் பகுதியாகத்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கிறார்கள். அப்படியாக இருக்கும் என்றிருந்தால் கிராமப்புறங்களில் வாழக்கூடிய முஸ்லிம்களே,
கொஞ்சம் நிதானமாக சிந்தியுங்கள். என்னுடைய வீட்டுக்கு அடுத்தாப்பில் இருக்கக்கூடியவர் முஸ்லிமான சகோதரர் அல்லது ஒரு மனிதர், அவர் முஸ்லிம் அல்ல, ஒரு மனிதர் என்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். அவர் பழக்கக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய ஒரு வாழைப்பழத்தோடை அல்லது ஒரு மாம்பழத்தோடை அல்லது ஒரு முல்லை அல்லது ஒரு கல்லை எடுத்து அகற்றிவிட்டு போவதை இஸ்லாம் ஈமானில் ஒரு பகுதி என்பதாக பார்த்திருக்க வேண்டியிருந்தால் அவர்கள் அடிப்பாதையில் போய்க் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு காணி ஏராளம் இருந்து கொண்டிருக்கிறது, என்னுடைய காணியில் அவர்களுக்கு ஒரு 10 அடி காணியை விட்டுக் கொடுக்க போகிறேன் என்று சொல்லி நாம் அவர்களுக்காக வேண்டி அந்த இடத்தை விட்டுக் கொடுத்தால் அது ஈமானுடைய எந்த பகுதியாக இருக்கும், எவ்வளவு பெரிய பகுதியாக இருக்கும்? இன்றைய காலகட்டத்தை எடுத்துக்கொண்டால் சுமார் 3 அடி காணிக்காக வேண்டி 2 அடி காணிக்காக வேண்டி வருடக்கணக்கில் வழக்கு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை இந்த முஸ்லிம் உம்மாவில் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா ஷரியத்தை சொல்லுகிறோம், முஸ்லீம்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, ஈமான் எப்படிப்பட்டது தெரியுமா? ரோட்ல போகக்கூடிய நேரத்தில் ஒரு வாழைப்பழ தோல் இருந்தாலும் அதையும் எடுத்து அகற்றிவிட்டு போக வேண்டும் என்று சொல்லி பெருமையாக சொல்லிக் கொள்கிறோம். ஆனா என்னுடைய வாழ்க்கை என்று வரக்கூடிய நேரத்தில், என்னுடைய சொத்து என்று சொல்லக்கூடிய நேரத்தில், எனக்கு உடந்தையான உடைமைகள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அதை விட்டுக் கொடுக்குவதில் நாம் மிகவும் கஞ்சத்தனம் காட்டிக் கொண்டிருக்கிறோம். அப்படி நடந்து கொள்ள வேண்டாம், அப்படி ஆக வேண்டாம். விட்டுக் கொடுங்கள். ஒரு வாழைப்பழ தோலை அகற்றிவிட்டு சொல்லுவது ஷரியத்தாக இருக்க வேண்டியிருந்தால் ஒரு முஸ்லிம் நடந்து போவதற்கு, ஒரு முஸ்லிம் வாகனிப்பதற்குரிய பாதையை நான் அமைத்துக் கொடுக்குகிறேன், பிரச்சனை இல்லை, என்னுடைய காணிகள் குறையட்டும், ஆனால் அது எனக்கு கபரில் அதனுடைய பிரகாசம், கபரில் அதற்குரிய பிரதிபகாரம் எனக்கு கிடைக்கும் என்பதை நாங்கள் நம்பி வாழக்கூடியவர்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈமான் 60க்கும் அல்லது 70க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டது. அதுல ஒன்றுதான் வெட்கம் என்று சொல்லக்கூடியது. வல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான், நிச்சயமாக வெட்கம் இருக்கிறதே ஈமானுடைய பெரிய ஒரு பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. எந்த பெண்கள் வெட்கத்தை இழந்து விட்டார்களோ, கூச்சத்தை இழந்து விட்டார்களோ, அவர்களுக்கும் மிருகங்களுக்கும் இடையில் வித்தியாசத்தை காண முடியாது. தலைவலி கோலமா, ஆணுடன் சேர்ந்த பெண்ணாக இருக்க வேண்டும், ஆணுடன் சேர்ந்த ஒரு ஆணாக இருக்க வேண்டுமா, எதற்கும் அவள் உடன்படுவாள், எதையும் செய்வதற்கு அவள் விருப்பப்படுவாள். பெண்களுக்கு என்று சொல்லிய ஒரு வெட்கத்தை, ஒரு நடை கூட வெட்க நடையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்துச் செல்வதற்காக வேண்டிய 2 குமரி பெண்கள் வந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். குர்ஆனுடைய வார்த்தைகளை கொஞ்சம் நிதானமாக சிந்தியுங்கள். உலமாக்கள், படித்த உலமாக்கள் இருக்கிறீர்கள், பெண்களிலும் ஏராளமான ஆலிமாக்கள் இருக்கிறார்கள், அவர்களையும் நோக்கி பேசுகிறேன். நீங்களும் இந்த ஆயத்தை கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையில் படித்து பாருங்கள், இதையும் கொஞ்சம் மக்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். என்ன குர்ஆன் சொல்லுகிறது? வஜாஅத் இஹ்தாஹுமா, அந்த ஷுஐபுடைய, அந்த அலைஹி ஸலாத்து வஸலாம் என்பதாக ஷுஐபுடைய அந்த 2 குழந்தைகளும் அது நபியாக இருக்கவும் மேலும் வேறொருவராக இருக்கவும் மேலும் முஃபஸ்ஸிரீன்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. அதாவது ஹஜ்ரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் நிக்காஹ் செய்வதற்கு முன்னால், திருமணம் முடிப்பதற்கு முன்னால் மதியன் என்று சொல்லக்கூடிய ஊருக்கு போன சந்தர்ப்பத்தில் அந்த 2 பெண்களுக்கு உதவி செய்தார்கள். உதவி செய்ததற்கு பிறகு அந்த 2 பெண்களும் வீட்டுக்கு போனார்கள். தன்னுடைய தந்தையிடத்தில், தன்னுடைய வாப்பாவிடத்தில் இந்த மூசா என்று சொல்லக்கூடிய இந்த வாலிபரை பற்றி சொல்லி காட்டினார்கள். வாப்பா சொன்னார்கள் அவரை அழைத்து வரும்படியாக, அவரை கூட்டிக் கொண்டு வரும்படியாக. இந்த சந்தர்ப்பத்தில் அந்த 2 குழந்தைகளில் ஒரு பெண் குழந்தை ஹஜ்ரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை அழைத்து வருவதற்காக வேண்டி வீட்டை விட்டு வெளிக்கிளம்பி வந்து கொண்டிருக்கிறாள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், வஜாஅத் இஹ்தாஹுமா, அந்த 2 பெண்களில், பெண் குழந்தைகளில், அந்த 2 குமரி பெண்களில் ஒரு பெண் ஹஜ்ரத் மூசாவை இடத்தில் வந்து என்று சொல்லி நிற்காமல், எப்படி வந்தால், எந்த நடை போட்டு வந்தால், நெஞ்சை முன்னுக்கு போட்டு பாதையில ஒரு லெப்ட் ரைட் வந்தாளா, அல்லது நெஞ்சை முன்னுக்கு போட்டு எனக்கும் ஆண்களை போன்ற உரிமை இருக்கிறது, எனக்கு நடக்க முடியும், நானும் நடப்பேன் என்று வந்தாளா? அப்படி வரவில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், தம்ஷீ அலா இஸ்திஹ்யாஇன். சுப்ஹானல்லாஹ். வெட்க நடை போட்டவளாக வந்தாள். பெண்களுக்கு வெட்கம் என்று சொல்லக்கூடியது தனித்துவமானது, அவர்களுக்கு இருக்கக்கூடிய தனி அம்சம் வெட்கம். எந்த பெண்ணுக்கு வெட்கம் இல்லையோ, இதாலம் தஸ்தஹி, உனக்கு வெட்கம் இல்லை என்றிருந்தால் ஃபஸ்னா மா ஷிஅத, நீ எதை விரும்புகிறாயோ அதை செய்து கொள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த பெண்